BHK, 3 BHK, shops, restaurant, supermarket and commercial. Available for rent in Kolattur. Nearby Meridian Hospital, Kumaran Hospital, backside of Red Terry. Please contact 9034555554. 2006ஆம் ஆண்டு கேடி படத்தின் மூலமாக தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமானவங்க தான் நடிகை தமன்னா. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளில் நடித்து தனக்கென ஒரு இடத்தை திரையுலகில் பிடிச்சிருக்காங்க. விஜய், அஜித், சூர்யா, கார்த்தி, தனுஷ் என முன்னணி நடிகர்களோட நடிச்ச அவங்க கடந்த வருடம் வெளியான ரஜினியின் ஜெயிலர் படத்துல உள்ள காவால பாடல் மூலமாக அனைவரது கவனத்தையும் தன் பக்கம் ஈர்த்திருக்காங்கன்னே சொல்லலாம். சமீபத்துல சுந்தர் சியின் அரண்மனை 4ஆம் பாகத்துல நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா வெப்சீரிஸ்லாம் ரொம்பவே நடிச்சிட்டு வர்றாங்க. இது போக விஜயவர்மா என்ற நடிகரை காதலித்து வந்தார். ஆரம்பத்துல இக்காதல் குறித்து இருவரும் எதுவுமே தெரிவிக்கவே இல்லை. ஆனா இப்ப இருவருமே அது வெளிப்படையாகவே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த நிலையில சமீபத்துல பேட்டி ஒன்றுல தமன்னா ரிலேஷன்ஷிப் பத்தி பேசியிருந்தாங்க. அது என்னன்னா, உங்க பார்ட்னரின் குணாதிசயங்களை எந்த விதத்திலும் நீங்க மாற்ற வேண்டும் என்று நினைக்காதீர்கள். உங்கள் விருப்பத்திற்கு ஏற்றவாறு மாற்ற வேண்டும் என்பது அவர்களை கட்டுப்படுத்துவது போன்றது. அதுபோல ரிலேஷன்ஷிப்ல பொய் சொல்றது என்பது இருக்கவே கூடாது. சிறிய அளவிலான பொய்களை கூட சொல்லக்கூடாது. நீங்க காதலிக்கும் பெண் சொல்வதை கேளுங்கள். அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் காது கொடுத்து கேளுங்கள். எல்லா நேரத்திலையும் அவங்க உங்களிடம் தீர்வை தேடி வர்றதில்ல. அவங்களுக்கு சொல்வதை கேட்பதற்கு ஒரு நபர் தேவை. அதை புரிந்து கொண்டு அவங்க கிட்ட பிரச்சனைகளை கேட்டாலே போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து பேசிய அவங்க சிறு வயதில் தனக்கு ஏற்பட்ட ஹார்ட் பிரேக் குறித்தும் பகிர்ந்திருந்தாங்க. அது என்னன்னா, எனக்கு யாராவது கிஃப்ட் தந்தா கோபம் வரும். ஏன்னா கிஃப்ட் கொடுப்பது என்பது ஒருவரை ஒரு பொருளுக்குள் அடக்குவது போன்றது. மேலும் அது ரிலேஷன்ஷிப்பிற்கு விலை நிர்ணயம் செய்வது போல இருக்கும். நான் ஒரு ரிலேஷன்ஷிப்பிற்கு நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா என்னுடைய காதலை மிகவும் வெளிப்படுத்துவேன். அனைவருக்கும் தெரியும் என் பார்ட்னர்கள் எதை சொன்னாலும் கோபப்படுவார்கள் என்று. அதனால நான் எனது பார்ட்னர்கிட்ட கோபப்படுற விஷயங்களை சொல்லவே மாட்டேன். எனக்கு ஒரு ஹார்ட் பிரேக் இருந்தது சிறு வயசுல. அது ஒரு நபருக்காக. அந்த ஒரு நபருக்காக எல்லாத்தையுமே நான் விட வேணுமா அப்படின்னு நான் யோசிச்சேன். வாழ்க்கையில இன்னும் எவ்வளவு விஷயங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கிறது அப்படின்னு நினைச்சேன். தவிர 2வது ஹார்ட் பிரேக் கொஞ்ச நாள் கழிச்சு நடந்தது. அந்த ஹார்ட் பிரேக்கை பொறுத்தவரை அந்த நபர் என்னுடைய வாழ்க்கையில நல்ல விஷயங்களை கொடுக்கல. அதனால அந்த காதலையும் கைவிட்டுட்டேன் அப்படின்னு மனம் திறந்து பேசியிருக்காங்க நடிகை தமன்னா.